இந்துக்கள் சிறுபான்மையினரா என்றொரு கேள்வியை அரைகுறை ஆசிரியர் கி வீரமணியின் விடுதலை கேட்டுள்ளது. நியாயமான கேள்வியா என பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. இந்துக்களுக்கு சிறுபான்மை அறிவிப்பு தேவையாம். ஆதாரங்களை கேட்கிறது உச்சநீதிமன்றம் என்கிற தலைப்பில் 22 ஜூலை 22 நாள் விடுதலையில் ஒரு செய்தியை கருத்தை பதிவு செய்துள்ளது. தலைப்பையே தீக்க பேர்வழிகள் நக்கலாயும் வன்மமாயும் வெளியிட்டிருக்கிறார்கள் என்றால் அவன் தெரிவிக்கக்கூடிய கருத்தில் என்ன நேர்மையிருக்கும். மேலும் அந்த செய்தியில் கூறி இருப்பதாவது: இந்தியாவில் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், புத்த மதத்தவர், பார்சிக்கள், சீக்கியர்கள், ஜெயின் சமூகம் என 6 மதத்தை சேர்ந்தவர்கள் மதச்சிறுபான்மையினராக அறிவிக்கப்பட்டு உள்ளனர். இந்நிலையில் இந்து மத தலைவர் தேவகி நந்தன் தாக்கூர் என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவில் கூறியிருப்பதாவது: பஞ்சாப், காஷ்மீர், மிசோரம், நாகாலாந்து, மேகாலயா, மணிப்பூர், கேரளா, அருணாச்சல் பிரதேசம், லட்சத்தீவுகள் ஆகிய 9 மாநிலங்களில் இந்துக்கள் குறைந்த அளவில் உள்ளனர். அவர்களுக்கு அங்கே சிறுபான்மையினர் என்ற தகுதி கிடைப்பதில்லை. கல்வி நிலையங்களில் அவர்களுக்கு சிறுபான்மையினர் தகுதி வழங்கப்படுவதில்லை. அதன்படி இடஒதுக்கீடும் கிடைப்பதில்லை. இந்துக்கள் சிறுபான்மையினராக இருக்க முடியாது என்ற பொதுவான கருத்தும் நிலவுகிறது. எனவே இந்த 9 மாநிலங்களில் இந்துக்களுக்கு சிறுபான்மை தகுதி தர வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி யு லலித் முன்பாக விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்குரைஞர் அரவிந்த் தாதர் கூறும்போது 1993ஆம் ஆண்டு அறிவிப்பு ஆணையின்படி 6 மதத்தினர் மட்டுமே சிறுபான்மையினராக கருதப்படுகிறார்கள். சிறுபான்மையினர் யார் என்று மாநிலங்களால் அறிவிக்கப்பட வேண்டும் என்று பல நீதிமன்றங்கள் தீர்ப்பு கூறியுள்ளன. 9 மாநிலங்களில் இந்துக்களுக்கு சிறுபான்மை தகுதி தர வேண்டும் என்றார். அப்போது நீதிபதி யு லலித் கூறும்போது மிசோரம் அல்லது காஷ்மீர் மாநிலங்களில் இந்துக்களுக்கு சிறுபான்மை தகுதி மறுக்கப்படுவதாக வலுவான ஆதாரங்கள் இருந்தால் மட்டுமே இதை கவனத்தில் எடுத்து கொள்ள முடியும். சிறுபான்மை தொடர்பான அனைத்து விவகாரங்களும் மாநில வாரியாக ஆய்வு செய்யப்படாது. எனவே வலுவான ஆதாரங்களை கொடுங்கள். 2 வாரங்கள் கழித்து இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் நீதிபதி கூறினார் என்கிறது அந்த செய்தி. விடுதலை தனது தனிப்பட்ட கருத்தாக அந்த செய்தியைப் பற்றி எதுவும் கூறாவிட்டாலும் அவன் தலைப்பிட்ட தொனியையே நக்கலாக எழுதியதையே அவனது கருத்தாக எடுத்து கொள்ளலாம். பல்வேறு மாநிலங்களில் இந்துக்களின் எண்ணிக்கை குறைவாக மாற்று மதத்தினர் கை ஓங்கி இருக்கும் நிலையில் அவர்கள் சிறுபான்மையினருக்குரிய அந்தஸ்து கோரினால் தீக்க பேர்வழிகளுக்கு ஏன் வலிக்கிறது? இந்துக்களுக்கு சிறுபான்மை அறிவிப்பு தேவையாம் என நக்கலாய் தலைப்பிடுகிறான். அறிவு நாணயப்பற்றவன். உண்மையிலேயே அவன் போலி சமூகநீதியாளனாக இல்லாமலிருந்தால் இந்துக்கள் குறைவான எண்ணிக்கையில் உள்ள மாநிலங்களில் தங்களை சிறுபான்மையினராக அறிவிக்கக் கோரினால் அதை அரசு பரிசீலனை செய்ய வேண்டியது அவசியமே. அதுதான் உண்மையான சமூகநீதி என தம் கருத்தாக முன் வைத்திருப்பான். ஆனால் இவன் போலியாயிற்றே. அவன் எதில் தான் போலியாயில்லை. போலி பெண்ணியம் பேசுவான், போலி நாத்திகம் பேசுவான், போலி பகுத்தறிவு பேசுவான், போலியாக மதவெறியை சாடுவான். அதனால் சமூகநீதி விஷயத்திலும் அவன் போலியாக இல்லை என்றால் தானே ஆச்சரியப்பட வேண்டும். எந்த சூழ்நிலையில் தேவகி நந்தன் தாக்கூர் எனும் அந்த நபர் உச்சநீதி மன்றத்தை நாடியிருக்கக்கூடும்? பல்வேறு மாநிலங்களில் இந்துக்கள் இந்த விஷயத்தில் சந்தித்த பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு பொது நல மனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடும். போலி சமூகநீதி தீக்க பேர்வழிகளைப் போல போலியான அக்கறையில் உண்மைக்கு மாறாக தாக்கல் செய்திருந்தால் நீதிமன்ற நேரத்தை வீணடித்ததற்காக அவருக்கு அபராதமும் விதிக்குமே. இது உலகமெங்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். வெளிப்பார்வைக்கு பெரும்பான்மை மதமாக தெரிவார்கள். உற்று நோக்கினால் தான் சிறுபான்மையினராக அருகிக் கொண்டு வருவது தெரியும். பல்வேறு கிறிஸ்தவ நாடுகளில் இந்த நிலை தான் உள்ளது.
நாங்கள் பெருகிக் கொண்டு இருக்கிறோம் என சிறுபான்மையினர் வெளிப்படையாகவே சொல்வது தீக்க பேர்வழிகளின் காதில் விழவில்லையா. சிறுபான்மையினர் எது பேசினாலும் எது செய்தாலும் தீக்க பேர்வழிகளின் காதிலும் விழாது கண்ணிலும் விழாது என்பது தானே உண்மை. அப்போதெல்லாம் காதருந்தவனாக அறிவுக்குருடனாக ஆகி விடுவான் என்பதுதான் உண்மை. ஆனால் இந்து சமயத்தை சேர்ந்த ஒருவர் எங்களுக்கு சிறுபான்மை அந்தஸ்து வேண்டும் என பொதுநல மனு தாக்கல் செய்தது மட்டும் அவனுக்கு காது கேட்டுவிடுகிறது, கண்ணும் நன்றாக தெரிந்துவிடுகிறது. வித்தியாசமான பிறவிகள், அறிவீன பிறவிகள் என சொல்லக் கேட்டிருப்போம். கண்ணால் பார்க்க வேண்டும் என நினைத்தால் வீரமணி வகையறாக்களை பார்த்து இன்னார் தான் அறிவீன பிறவிகள் என தெரிந்து கொள்ளலாம். இந்துக்கள் சிறுபான்மையினராகவும் பிற மதத்தவர்கள் பெரும்பான்மையினராகவும் மாறும் பட்சத்தில் தீக்க பேர்வழிகளின் பகுத்தறிவும் மாற வேண்டும். அதற்கு அவன் தயாராக இருக்க மாட்டான் என்பதுதான் உண்மை. சிறுபான்மை சமூகத்தவர்களாக ஒரு சமூகம் இருக்கிறபோது இருக்கிற அடக்க ஒடுக்கம் பெரும்பான்மை சமூகமாக மாறிவிட்ட பிறகு இருக்காது. அவர்கள் வைத்தது தான் சட்டமாகும். அரசாங்கமும் அவன் பேச்சை தான் கேட்க வேண்டும் என்கிற அளவுக்கு நிலைமை மாறும். சென்ற 2021 வருடம் பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையா சட்டசபை தேர்தலில் திமுக பெற்ற வெற்றி கிறிஸ்தவர்கள் போட்ட பிச்சை என கூறியது அதனை அடியொற்றி தானே. இவையெல்லாம் அசல் பகுத்தறிவாதியாக இருந்தால் தான் புரியும். போலி பகுத்தறிவாதியாக இருந்தால் இது புரியாது என்பதோடு இந்துக்களுக்கு சிறுபான்மை அறிவிப்பு தேவையாம் என தீக்க பேர்வழிகளை போல் நக்கலாய் அறிவீனத்தனமாம் தலைப்பிடத்தான் தெரியும்.